வணக்கம். வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரின் மனைவியுடன் அமெரிக்காவின் டெல்டா சிறப்பு படையணியின் சிறப்பு படை நடவடிக்கை மூலம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த பின்னர் அவர் அது தொடர்பில் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு வெள்ளை மாளிகையில் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் வருமாறு. நேற்று இரவும் இன்று அதிகாலையும் எனது வழிகாட்டுதலின் பேரில் அமெரிக்க ஆயுதப்படைகள் வெனிசுலாவின் தலைநகரில் ஒரு அசாதாரண இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டன. அமெரிக்க இராணுவ சக்தி வான், நிலம் மற்றும் கடல் ஆகியவற்றைக் கொண்டு ஒரு அற்புதமான தாக்குதலை தொடங்கியது. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு மக்கள் இதுவரை கண்டிராத ஒரு தாக்குதலாக இது இருந்தது. சட்டவிரோத சர்வாதிகாரி நிக்கோலஸ் மதுரோவை நீதியின் முன் நிறுத்துவதற்காக கராகஸின் மையப்பகுதியில் உள்ள பெரிதும் பலப்படுத்தப்பட்ட இராணுவ கோட்டைக்கு எதிரான ஒரு படை நடவடிக்கையாக அது இருந்தது. இது அமெரிக்க இராணுவ வலிமை மற்றும் திறமையின் மிகவும் அதிர்ச்சியூட்டும் பயனுள்ள மற்றும் சக்திவாய்ந்த நடவடிக்கைகளில் ஒன்றாகும். அமெரிக்க வரலாற்றில் நீங்கள் இதை பற்றி யோசித்து பார்த்தால் சுலைமானி மீதான தாக்குதல், அல் பாக்தாதி மீதான தாக்குதல் மற்றும் சமீபத்தில் மிட்நைட் ஹேமர் எனப்படும் ஒரு நடவடிக்கையில் ஈரான் அணுசக்தி தளங்களை அழித்தது போன்ற வேறு சில நல்ல செயல்களை நாங்கள் செய்துள்ளோம். அனைத்தும் சரியாக செயல்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டன. அமெரிக்கா நேற்று அல்லது வெளிப்படையாக சொன்னால் குறுகிய காலத்தில் அமெரிக்கா சாதித்ததை உலகில் எந்த நாடும் அடைய முடியாது. அமெரிக்க சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து பணியாற்றும் நமது இராணுவத்தின் ஆண்களும் பெண்களும் இரவில் மதுரோவை வெற்றிகரமாக கைப்பற்றியதால் அனைத்து வெனிசுலா இராணுவ திறன்களும் சக்தியற்றதாகிவிட்டன. இருட்டாக இருந்தது. எங்களிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிபுணத்துவத்தின் காரணமாக கராகஸின் விளக்குகள் பெரும்பாலும் அணைக்கப்பட்டன. இருட்டாக இருந்தது, அது ஆபத்தானது. ஆனால் அவரது மனைவி செலியா புலோரசுடன் கைது செய்யப்பட்டனர். இருவரும் இப்போது அமெரிக்க நீதியை எதிர்கொள்கின்றனர். அமெரிக்காவிற்கும் அதன் குடிமக்களுக்கும் எதிராக கொடிய போதைப்பொருள் பயங்கரவாத நடவடிக்கைக்காக மதுரோ மற்றும் புலோரஸ் நியூயார்க்கின் தெற்கு மாவட்டத்தில் ஜேக் லேட்டனில் நீதிக்காக காத்திருக்கின்றனர். மூச்சடைக்கக்கூடிய வேகம், சக்தி, துல்லியம் மற்றும் திறமையுடன் ஒரே இரவில் இவ்வளவு அசாதாரண வெற்றியை பெற்ற எங்கள் இராணுவத்தின் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இதுபோன்ற எதையும் நீங்கள் அரிதாகவே பார்க்கிறீர்கள். இந்த நாட்டில் அவ்வளவு சிறப்பாக நடக்காத சில சோதனைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை ஒரு அவமானம். நீங்கள் ஆப்கானிஸ்தானை திரும்பி பார்த்தால் அல்லது ஜிம்மி கார்ட்டர் நாட்களை திரும்பி பார்த்தால் அவை வித்தியாசமான நாட்கள். நாம் மீண்டும் ஒரு மரியாதைக்குரிய நாடு, ஒருவேளை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு. அமெரிக்க சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து செயல்படும் இந்த உயர் பயிற்சி பெற்ற வீரர்கள் அவர்களை மிகவும் தயாராக இருந்த நிலையில் பிடித்தனர். அவர்கள் எங்களுக்காக காத்திருந்தனர். கடலில் பல கப்பல்கள் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அங்கு காத்திருக்க வேண்டியிருந்தது. நாங்கள் வருகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் தயாராக இருந்தனர், அதாவது தயார் நிலையில் இருந்தனர். ஆனால் அவர்கள் மிக விரைவாக முற்றிலும் செயலிழக்கச் செய்யப்பட்டனர். நேற்று இரவு நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் நீங்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் அதை பார்ப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது ஒரு நம்ப முடியாத விஷயம். ஒரு அமெரிக்க வீரர் கூட கொல்லப்படவில்லை, ஒரு அமெரிக்க உபகரணங்களும் இழக்கப்படவில்லை. எங்களின் பல ஹெலிகாப்டர்கள், பல விமானங்கள், அந்த சண்டையில் பலர் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் அதை நினைத்து பாருங்கள், ஒரு இராணுவ உபகரணங்களும் இழக்கப்படவில்லை. ஒரு வீரர் கூட, மிக முக்கியமாக, கொல்லப்படவில்லை. அமெரிக்க இராணுவம் இந்த பூமியின் வலிமையான மற்றும் மிகவும் பயங்கரமான இராணுவம். எங்கள் திறன்கள் மற்றும் திறன்களுடன் நமது எதிரிகள் கற்பனை செய்யத் தொடங்கவே முடியாது. உலகில் எங்கும் இல்லாத சிறந்த உபகரணங்கள் எங்களிடம் உள்ளன. எங்களிடம் இருப்பதைப் போன்ற உபகரணங்கள் எதுவும் எங்கும் இல்லை. நீங்கள் படகுகளை பார்த்தாலும் கூட கடல் வழியாக வரும் 97 விழுக்காடு போதைப் பொருட்களை நாங்கள் முறியடித்துவிட்டோம். ஒவ்வொரு படகும் சராசரியாக 25,000 பேரை கொல்கிறது. அந்த போதைப் பொருட்கள் பெரும்பாலும் வெனிசுலா என்ற இடத்திலிருந்து வருகின்றன. வேறு யாராவது உள்ளே நுழைய விரும்பாத வகையில் பாதுகாப்பான முறையான மற்றும் நியாயமான மாற்றத்தை செய்ய முடியும் வரை நாங்கள் நாட்டை நடத்துவோம். கடந்த நீண்ட காலமாக எங்களுக்கு இருந்த அதே சூழ்நிலை எங்களுக்கும் உள்ளது. எனவே பாதுகாப்பான முறையான மற்றும் நியாயமான மாற்றத்தை செய்ய முடியும் வரை நாங்கள் நாட்டை நடத்துவோம். அது நியாயமானதாக இருக்க வேண்டும், ஏனென்றால் நாங்கள் அனைவரும் அதை பற்றித்தான் பேசுகிறோம். வெனிசுலாவின் சிறந்த மக்களுக்கு அமைதி, சுதந்திரம் மற்றும் நீதியை வழங்க நாங்கள் விரும்புகிறோம். தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் வெனிசுலாவைச் சேர்ந்த பலர் இதில் அடங்குவர். அது அவர்களின் தாயகம். வெனிசுலா மக்களின் நன்மையை மனதில் கொள்ளாத வேறு யாராவது வெனிசுலாவை கைப்பற்றினால் நாங்கள் ஒரு வாய்ப்பையும் எடுக்க முடியாது. நாங்கள் பல தசாப்தங்களாக அதை அனுபவித்து வருகிறோம். அது நடக்க நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. நாங்கள் இப்போது அங்கே இருக்கிறோம்.
மக்களுக்கு புரியாதது. ஆனால் நான் இதைச் சொல்லும்போது அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். நாங்கள் இப்போது அங்கே இருக்கிறோம். ஆனால் சரியான மாற்றம் நிகழும் வரை நாங்கள் தங்கப் போகிறோம். எனவே சரியான மாற்றம் நிகழும் வரை நாங்கள் அதை இயக்கப் போகிறோம். அனைவருக்கும் தெரியும், வெனிசுலாவில் எண்ணெய் வணிகம் நீண்ட காலமாக ஒரு தோல்வியாக, மொத்த வீழ்ச்சியாகவே உள்ளது. அவர்கள் பம்ப் செய்திருக்கக்கூடியதற்கும் என்ன நடந்திருக்கக்கூடும் என்பதற்கும் ஒப்பிடும்போது அவர்கள் கிட்டத்தட்ட எதையும் பம்ப் செய்யவில்லை. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களான நமது மிகப்பெரிய அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளே சென்று பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து மோசமாக உடைந்த உள்கட்டமைப்பை, எண்ணெய் உள்கட்டமைப்பை சரிசெய்து பணம் சம்பாதிக்கத் தொடங்க வேண்டும். நாட்டிற்காக தேவைப்பட்டால் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே தேவைப்பட்டால் இரண்டாவது அலையை செய்ய நாங்கள் தயாராக இருந்தோம். உண்மையில் இரண்டாவது அலை அவசியம் என்று நாங்கள் கருதினோம், ஆனால் இப்போது அது அநேகமாக இல்லை. முதல் அலை, நீங்கள் அதை அப்படி அழைக்க விரும்பினால். முதல் தாக்குதல் மிகவும் வெற்றிகரமாக இருந்ததே. ஒருவேளை நாம் இரண்டாவது செய்ய வேண்டியதில்லை, ஆனால் இரண்டாவது அலையை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். உண்மையில் மிகப்பெரிய அலை. அது துல்லியமாக இருந்தது, ஆனால் நம்மிடம் ஒரு பெரிய அலை உள்ளது. அது அநேகமாக செய்ய வேண்டியதில்லை. அமெரிக்காவுடன் வெனிசுலாவின் இந்த கூட்டாண்மை நாங்கள் செய்ய முடிந்த மற்றும் சாதிக்க முடிந்ததன் காரணமாக அனைவரும் ஈடுபட விரும்பும் ஒரு நாடு. வெனிசுலா மக்களை பணக்காரர்களாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும். மேலும் இது அமெரிக்காவில் வசிக்கும் வெனிசுலாவைச் சேர்ந்த பலரை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றும். அவர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து இவ்வளவு பறிக்கப்பட்டது. அவர்கள் இனி கஷ்டப்பட போவதில்லை. சட்டவிரோத சர்வாதிகாரி மதுரோ அமெரிக்காவிற்குள் கொடிய மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்களை பெருமளவில் கடத்துவதற்கு பொறுப்பான ஒரு பரந்த குற்றவியல் வலையமைப்பின் முக்கிய நபராக இருந்தார். குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளபடி அவர் தனிப்பட்ட முறையில் கார்டல் டி லாஸ் சோலாஸ் என்று அழைக்கப்படும் கொடூரமான கும்பலை மேற்பார்வையிட்டார். இது எண்ணற்ற அமெரிக்கர்களின் மரணங்களுக்கு காரணமான கொடிய விஷத்தால் நம் நாட்டை நிரப்பியது. பல அமெரிக்கர்கள், பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் அவரால் இறந்தனர். மதுரோவும் அவரது மனைவியும் விரைவில் அமெரிக்க நீதியின் முழு பலத்தையும் எதிர்கொண்டு அமெரிக்க மண்ணில் விசாரணையை எதிர்கொள்வார்கள். இப்போது அவர்கள் ஒரு கப்பலில் இருக்கிறார்கள். அவர்கள் இறுதியில் நியூயார்க்கிற்கு செல்வார்கள். பின்னர் நியூயார்க்கிற்கும் மியாமி அல்லது புளோரிடாவிற்கும் இடையில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவர்களின் குற்றங்களுக்கான பெரும் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மக்கள் எங்களிடம் உள்ளனர். நான் அதை பார்த்திருக்கிறேன். எங்களிடம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இதுபோன்ற ஒன்று நடக்க அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்பது பயங்கரமானது மற்றும் மூச்சடைக்க வைக்கிறது. மதுரோ அதிகாரத்தில் இருந்தார். அமெரிக்காவிற்கு எதிராக வன்முறை, பயங்கரவாதம் மற்றும் நாசவேலை நடவடிக்கையை இடைவிடாமல் நடத்தினார். இது நமது மக்களை மட்டுமல்ல, முழு பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் அச்சுறுத்தியது. நீங்கள் அனைவரும் அதை பார்த்தீர்கள். நாடு முழுவதும், குறிப்பாக அமெரிக்கா முழுவதும் சொல்லொணா துன்பங்களையும் மனித அழிவையும் ஏற்படுத்திய மிகப்பெரிய அளவிலான சட்டவிரோத போதைப் பொருட்களை கடத்துவதோடு மட்டுமல்லாமல், மதுரோ நாடு தழுவிய அமெரிக்க சமூகங்களை பயமுறுத்துவதற்காக இரத்தவெறி கொண்ட சிறைச்சாலை கும்பல், ட்ரென் டி அரகுவா உட்பட காட்டுமிராண்டித்தனமான மற்றும் கொலைகார கும்பல்களை அனுப்பினார். அவர் உண்மையில் செய்தார். அவர்கள் கொலராடோவில் இருந்தனர். அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கைப்பற்றினர். அவர்கள் காவல்துறையை அழைத்தால் மக்களின் விரல்களை வெட்டுவார்கள். அவர்கள் கொடூரமானவர்கள். ஆனால் அவர்கள் இப்போது அவ்வளவு கொடூரமானவர்கள் அல்ல. நமது இராணுவம் மற்றும் நமது தேசிய காவல்படையின் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்த பணி, அது வாஷிங்டன் டி.சி. யாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான நகரம் உள்ளது. உலகில் எங்கும் மிகவும் பாதுகாப்பற்ற நகரங்களில் ஒன்றாக இருந்தது. வெளிப்படையாக சொன்னால், இப்போது வாஷிங்டன் டி.சி.யில் எங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. எங்களுக்கு ஒரு கொலையும் நடக்கவில்லை. சில வாரங்களுக்கு முன்பு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. கொஞ்சம் வித்தியாசமான அச்சுறுத்தல். ஆனால் நீண்ட காலமாக 6-7 மாதங்களில் எங்களுக்கு ஒரு கொலையும் நடக்கவில்லை. எங்கள் தலைநகரான வாஷிங்டனில் சராசரியாக வாரத்திற்கு 2 பேர் கொல்லப்பட்டனர். இப்போது அது இல்லை.